ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து சில ஃபுட்டு மெட்டீரியல்ஸில் ஃபுட்டு ஈட்டிங் ஹேபிட்ஸில் இருக்கிற மூட நம்பிக்கைகள், தவறான எண்ணங்கள், மித்து, அதை பற்றி சொல்ல போகிறேன். நம்பர் 1 வந்து டீடாக்ஸ். பாடியை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக இந்த லிக்விடை குடிங்க, அந்த லிக்விடை குடிங்க, அதெல்லாம் வேணவே வேணாம். எந்த டீடாக்ஸ் லிக்விடும் நம்மளை டீடாக்ஸிஃபை பண்ணாது, விஷத்தை முறிக்காது. ரைட்டா? நம்ம லிவரும் கிட்னி இருக்குல்ல, இதுதான் த பெஸ்ட் டீடாக்ஸ் ஆர்கன்ஸ். நம்ம என்ன சாப்பிட்டோன்னாலும் அது வந்து நம்ம லிவரும் கிட்னியும் நமக்கு தேவையில்லாதது எல்லாத்தையும் வெளியேற்றிடும். ரைட்டா? மூச்சு காற்றுல வர்றதெல்லாம் லங் வெளியேற்றிடும். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டீடாக்ஸுக்குன்னு தனியாக நீங்கள் எதுவும் சாப்பிட வேண்டியதில்லை. அது ஒரு மித்து. நம்பர் 2 வந்து ஸ்கிப்பிங் மீல்ஸ். நம்ம சாப்பாடை தவிர்த்துட்டோம்னாக்கா உடனே பாடி வெயிட் குறையும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. ஏன்னா சாப்பிடாமல் இருந்துட்டாக்கா உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மெட்டபாலிசம்லாம் குறைஞ்சிட்டு திடீர்னு பயங்கரமாக பசி எடுத்து அவங்க ஓவராக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அவங்க குவான்டிட்டி கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டா போதும். டோட்டலாக அவங்க வந்து ஸ்கிப் பண்ண வேணாம். ஏதான ஒரு வேளை ஸ்கிப் பண்ணது வேணாம், அடுத்த வேளை சேர்த்து வச்சு சாப்பிட்ருவாங்க. அப்புறம் வெயிட் ரிடக்ஷனுக்கு பாசிபிலிட்டியே இல்லாமல் ஆகிடும். ஸோ தட் இஸ் 1. அடுத்தது வந்து சாப்பிடும்போது சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரூட்டு சாப்பிடக்கூடாது, முன்னால் தான் சாப்பிட்ணுன்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னையோ பின்னையோ எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். எப்போ சாப்பிட்டீங்கன்னாலும் ஃப்ரூட்டு ஈஸியாக அது பாட்டுக்கு டைஜஸ்ட் ஆகிடும். ரைட்டா? அது வந்து ஒரு மித்து தான். முன்னால் தான் சாப்பிட்ணும், பின்னால் சாப்பிடக்கூடாது. எப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் ஃப்ரூட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டைஜஸ்ட் ஆகிடும். அடுத்தது வந்து ராத்திரியில் அரிசி சாப்பிடாதீங்கன்றாங்க. ரைட்டா? ரைஸ் வந்து சாப்பிடாதீங்க, சாதம் சாப்பிடாதீங்கன்னு. அப்படி கிடையாது. நீங்கள் குவான்டிட்டி தான் மேட்டர்ஸ். அதனால் குவான்டிட்டியை நீங்கள் குறைச்சி சாப்பிட்டுட்டு அரிசியை குறைச்சி சாப்பிட்டுட்டு பருப்பு வகைங்களை நிறைய சாப்பிடுங்க. அவ்வளோதான். தவிர அரிசி சாப்பிடவே கூடாது நைட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. சில பேர் சாதம் சாப்பிடாதீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதே இல்லைன்னுவாங்க. கடைசியில் பார்த்தா இட்லி சாப்பிட்டோம், தோசை, அதுவும் ரைஸில் என்ன பண்ணுது. ரைட்டா? அதனால் நத்திங் டு பி வரிட். ஆனால் குவான்டிட்டியை குறைச்சிக்கோங்க. தட் இஸ் இனஃப். ரைட்டா? அடுத்தது இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை என்னென்னா சர்க்கரை தான் கெடுதல், வெல்லம் சாப்பிடலாம், இல்லைன்னாக்கா நாட்டு சர்க்கரை சாப்பிடலான்னு. அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துலேயுமே சுகரும் குளுக்கோஸ் தான் இருக்குது. ரைட்டா? கார்போஹைட்ரேட் தான். அதனால் எது சாப்பிட்டாலும் சுகர் இஸ் அ சுகர். அதனால் குவான்டிட்டி குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான். தவிர டயபெட்டிஸ்காரங்க வெல்லம் சாப்பிட்டாக்கா சரியாயிடும், நாட்டு சக்கரை சாப்பிட்டா சரியாகும் நினைக்காதீங்க. எது சாப்பிட்டாலும் சுகர் ஈக்குவல் தான். ரைட்டா? அதனால் குவான்டிட்டியை குறைச்சிருங்க. ஓகேங்களா?